எக்ஸசைஸ் வந்து 4.2ல் 6th சம். அதில் 2 ஆப்ஷன் ரெண்டு இது கேட்டிருக்கான் சப்டிவிஷனு. ஒரு கொஸ்டின் வந்து 4 சாய்ஸோடு கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் கொஸ்டின் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 5. Q1, Q2, Q3, Q4, Q5 அப்படின்ட்டுருக்கு. 5 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சாய்ஸ் வந்து 4 இருக்குடா. ஏபிசிடி ஆப்ஷன் சொல்லுவோம்ல, அந்த ஆப்ஷன் வந்து எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? 4/5 அப்படின்னு வந்துடும். ஒவ்வொரு ஆன்சரு எடுத்தோம்னா ஏதாவது 4ல் 1 செலக்ட் பண்ணலாம்ல, அப்படி. ஆனால் செகண்ட் கொஸ்டினில் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு இது வந்து ஒரு ஆன்சர் ரெடி பண்ணது பாசிபிலிட்டி, ஒரு ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ஃபஸ்ட் ரோமன் லெட்ரு. செகண்ட் ரோமன் லெட்ரு என்ன சொல்கிறான்னா, ஒன்றுக்கு மேலே, ஒன்றுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறான். அப்போ 1 செலக்ட் பண்ணலாம், 2 செலக்ட் பண்ணலாம், 3 செலக்ட் பண்ணலாம், 4 செலக்ட் பண்ணலாம், அப்படி ஆப்ஷன் எடுக்கணும். ஒரே கொஸ்டினுக்கு Qன்ற கொஸ்டினுக்கு வந்து Q1 அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் எழுதலாம். அது ஏன்னு ஒரு ஆப்ஷன் எழுதுகிறோம்னு வச்சுக்குவேன், அந்த மாதிரி. அடுத்து 2 ஆப்ஷன் எழுதலாம், ஏபி அப்படின்னு 2 சேர்த்து எழுதுகிற மாதிரி 2 ஆப்ஷன் எழுதிடலாம். 3 ஆப்ஷன் எழுதலாம், ஏபிசின்னு 4 ஆப்ஷன் எழுதலாம். அப்போ ஒன்று இந்த ஆப்ஷனை வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும் எத்தனை டைம் எழுதலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து 1 கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் தான் நான் இப்போ ரெடி பண்ணுறேன், அதை புரிஞ்சுக்க. ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை வேலை இதுக்கு ஃபுல்லாக நம்ம சாய்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறணும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு சாய்ஸ் மட்டும் எழுதுனா அப்படின்னு அர்த்தம், 2 சாய்ஸ் எழுதுனா அப்படின்னு அர்த்தம், 3 சாய்ஸ் எழுதுனோம்னா அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆப்ஷனை சொல்கிறேன், சாய்ஸ்ன்றதை சூஸ் பண்ணுறது. 1 ஏன்னு எழுதிடலாம் ஒரு கொஸ்டினுக்கு, சில 2 ஏபின்னு எழுதி வச்சிடலாம், சில ஏபிசின்னு எழுதி வச்சிடலாம், சில இது ஏபிசிடின்னு எழுதி வச்சிடலாம், 4 எழுதி வச்சிடலாம். அப்போ ஆப்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை டைம்ஸில் எழுதலாம் அப்படின்ட்டு பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி. 1 கரெக்ட் ஆன்சர்னு வச்சுக்கவேன், 1 கரெக்டு ஆன்சர்னு வச்சுக்கோ. 1 கரெக்ட் ஆன்சர்னால் ஒரு கொஸ்டினுக்கு தான் சரியாக சொல்கிறது 4 டைம்ஸு. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பண்ணால் 4 டைம்ஸ். அதே கொஸ்டினுக்கு 2 கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா, அதே கொஸ்டின் தான் 2 கரெக்ட் ஆன்சர்னால் எப்படி எழுதுவோம்? ஏபி அந்த மாதிரி, பிசி சிடி டிஏ அப்படின்னு எழுதுவோம்ல. அப்போ எத்தனை ஆப்ஷன் வருதுன்னு பாரு. ஏபி பிசி சிடி டிஏ அப்படின்னு எழுதுவோம். வேறு என்ன எழுதலாம்? அதாவது ஏபிசிடி போட்டுக்க ஆப்ஷனு, ஏபிசிடி ஆப்ஷனு, ஏபி பிசி சிடி டிஏன்னு எழுதியாச்சு. அடுத்து ஏசின்னு எழுதலாம்ல ஒரு ஆப்ஷனு, ரைட்டு. அடுத்து ஏடின்னு எழுதியிருக்கா, டிஏ எல்லாம் ஒன்று தான். பிடி எழுதியிருக்கா, எழுதலை இல்லை, அப்போ பிடின்னு ஒரு ஆப்ஷன் எழுதலாம்ல. அப்போ எத்தனை ஆப்ஷன் வருது? 6 ஆப்ஷன் வருது. ஒரே கொஸ்டினுக்கு தான் 2 எழுதினோம்னா இது எது பாசிபிலிட்டி? ஏபி ஒருத்தர் எழுதலாம், பிசி ஒருத்தர் எழுதலாம், சிடி ஒருத்தர் எழுதலாம், டிஏ ஒருத்தர் எழுதலாம்ல, அப்படி அர்த்தம். 3 கரெக்ட் ஆன்சர் எழுதுகிறோம்னா ஒரே கொஸ்டின் தான்டா தம்பி, பாசிபிலிட்டி எழுதுகிறோம். Q1ன்ற கொஸ்டின் தான், கொஸ்டின் 1க்கு தான். அதாவது ஏபிசி அப்படின்னு 3 ஆன்சர் எழுதலாம். அடுத்து என்ன எழுதலாம்? பிசிடின்னு எழுதலாம். அடுத்து சிடிஏன்னு எழுதலாம். அப்போ 3 எழுதலாம். தெரியுதா சொல்கிறது? அப்போ எத்தனை எழுதலாம்? 3 ஆப்ஷன் எழுதலாம், 3 வழியில் எழுதலாம். வேறு எதுவும் எழுதலாமான்னு பாரு. பிடிஏ எழுதலாமான்னு பார்த்துக்கோ. பிடிஏ எழுதலாமான்னு பாரு. எழுதலாம். அப்படி 4 வருது, 4 எழுதலாம். 4 தடவை அப்படி எழுதலாம்டா சாய்ஸு, அப்படி மாற்றி மாற்றி எழுதுறது. ஆனால் ஆன்சர் வந்து ஒரே கொஸ்டின் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாசிபிலிட்டி மோர் தென் 1 அப்படின்ற மாதிரி, 1க்கு மேலேயும் இல்லை, அட்லீஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி. 1க்கு மேலே சரியா சொல்கிறது. ஒரு ஆப்ஷன் எடுத்தோம்னா 4 கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷனே அட்டன் பண்ணலாம். ஏதாவது ஒன்று ஒரு கொஸ்டினுக்கு தான் 4 ஆப்ஷன் ஏதாவது ஒன்று எழுதலாம். அதுதான் ஃபஸ்ட்டு. 2 கரெக்ட் ஆன்சர் எடுக்கலாம்னு வச்சுக்கோவேன். அதுவும் ஏபிபிசிசி அந்த மாதிரி எழுதலாம், 6 டைம் எழுதலாம். ஒரே கொஸ்டினுக்கு தான் பாசிபிலிட்டி. 3 ஆன்சர்னால் 4 டைம்ஸு. 4 ஆன்சர்னால் 1 டைம் தான் எழுத முடியும். 4 ஆன்சர் ஒரு கொஸ்டினுக்கு எழுதுறோம், அதே கொஸ்டினுக்கு தான் 1 டைம் தான் ஏபிசிடின்னு தான் எழுத முடியும். புரியுதா சொல்கிறது? அப்போ மொத்தமாக ஒரு கொஸ்டினுக்குள்ளதை பார்த்துக்கோ. பாசிபிலிட்டி என்னென்ன வருது அப்படின்னா 4 + 6 + 4 + 1. இது ஒரு கொஸ்டினுக்குள்ள பாசிபிலிட்டி, ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி. இதே மாதிரி 5 கொஸ்டின் இருக்குது சரியா?
6 4 15 15. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்றது இது ஒரு கொஸ்டின் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ மொத்த கொஸ்டின் எத்தனை? 15^5 அப்படின்னு அர்த்தம். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பண்ணோம்னா 4 வழியில் பண்ணலாம், 4 ஆப்ஷனால். ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷனாக எடுத்தோம்னா 6 வழியில் பண்ணலாம். அதுக்கு தான் சைடில் எழுதி காமிச்சிருக்கு. இதுன்னா எழுதணும்னா எழுதுகிறேன். ஏ எழுதலாம், அல்லது பி எழுதலாம், அல்லது சி எழுதலாம், அல்லது டி எழுதலாம். 4 தான். இதில் வந்து 2 கரெக்டாக ஆன்சர் எழுதணும்னா இப்படி பேர் பண்ணி எழுதலாம்ல. 3 ஆன்சர்னால் இப்படி பேர் பண்ணி எழுதலாம். 4 ஆன்சர்னால் என்ன எழுதிடலாம்? ஏபி சிடின்னு ஒரே டைமில் எழுதி முடிச்சிடலாம். எழுதுறது கொஸ்டினில் அது பேப்பரில் ஆன்சர் எழுதுறோம்ல, ஏபிசிடி அவ்வளோதான். ஒரே ஆன்சர் எழுதிடுறது, சேர்த்து எழுதிடுறது மொத்தமாக. அப்படி சொல்கிறேன். அதே இடத்துல த்ரீ ஆப்ஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஏபிசின்னு எழுதுவான், ஒருத்தர் பிசிடின்னு எழுதுவான், ஒருத்தர் டிசிஏன்னு எழுதுவான். அந்த மாதிரி மாற்றி எழுதுவாங்கல்ல. அந்த மாதிரி மாற்றி நம்மளே எழுதலாம், பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் 4ஐயுமே சேர்த்து எழுதுனா ஒரே ஆப்ஷன் தானே. அதான் இங்கே கணக்குடைய அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. 6th சம் மறந்துடக்கூடாது. இது வந்து மேலே உள்ளது வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 சாய்ஸ் இருக்குது. அப்போ ஒரு வழி தான் எழுத முடியும். 4 சாய்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும், ஏதாவது ஒன்று. அப்போ 4/5 கொஸ்டின், அப்போ 4/5. அது மாதிரி இது நான் ஒரு கொஸ்டினுக்கு கண்டுபிடிச்சி 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எத்தனை? டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின். அதனால் இப்போ 15/5 போட்டிருக்கேன். ஓகே, குட். கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 அதில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் வந்து 8, மென் வந்து 6. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் எவ்வளவு? 14. டோட்டல் வந்து 14. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து மாற்றி நின்றோம்னா லைனில் 14 ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். இது ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, டுகெதர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். யார்? மென்னு ஃபுல்லாக டுகெதர் அப்படின்னு சொன்னோம்னா M1 M2 M3 M4 M5 M6 ஃபுல்லாக டுகெதர்னு சொன்னோம்னா இது ஒரு ஆப்ஷன் ஆயிரும். அப்போ உமன் மட்டும் தனியாக எடுத்தோம்னா எத்தனை ஆப்ஷன்? 8 ஆப்ஷன். இதில் இது 8 ஆப்ஷன். அப்போ மொத்தம் எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 9 ஃபேக்டோரியல். இன்ட்டு இது வந்து டுகெதர்னு சொல்லியில் மாறி நிற்கலாம்ல இப்படி. அப்போ அது என்ன சேர்த்துக்கிறேன்னா 6 ஃபேக்டோரியல். சக்ஸஸ்லெஸ் 3ன்னு சேர்த்தன் தெரியுமா? 3s சேர்ந்துருக்கும்ல. அப்போ 3 ஃபேக்டோரியல் சேர்த்தல. அது மாதிரி இதோ டுகெதர்னு சொல்லியில் மாற்றி வந்து நிற்கலாம். அதனால் மென் 1 மென் 2 அப்படி மாறி நிற்கிறனால 6 ஃபேக்டோரியல் எக்ஸ்ட்ரா வரணும். இதுதான் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. மென் உமன் மென் மாறி நிற்கணும் இடையில. அப்போ உமன் வந்து 8, மென் வந்து 6. அப்போ நம்ம வந்து மாறி நிற்கிறத பார்த்து பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மென்னுனா அடுத்து உமனு, அடுத்து மென்னுனா உமன், அப்படியே வரிசையாக வரும். நான் சொல்கிற புரியுதா? அதாவது மென் 1 அப்படின்னா மென் 2, மென் 3, மென் 4, மென் 5, மென் 6, உமன் 1, உமன் 2, உமன் 3, உமன் 4, உமன் 5. சரியா சொல்கிறது? அடுத்து என்ன வந்துடும்? உமன் 6 அப்படின்னு வந்துடும். ஸ்டார்டிங்கில் வந்து மென்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துக்க. மென் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சொல்கிற புரியுதா? அதே மாதிரி முடியல உமன் வந்து 5 வருது. உமன் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. 8 இருக்குது. ஆனால் மென் எத்தனை இருக்குது? 6 தான் இருக்குது. மென் எத்தனை இருக்குது? 6 தான் இருக்குது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பாரு. உமனை வந்து 8 வேஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம், நிற்க வச்சிடலாம். சரியா? இன்ட்டு நல்லா கவனிச்சுக்கிறணும், 8 வேஸில் நிற்க வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மென்னை வந்து இடையில இது வரணும். அப்போ 9p6ன்னு வரணும். 9p6 அப்படின்னு வரணும். புரிஞ்சுக்கோ. 9. ஏன்னா இதில் டோட்டல் எழுதியில் என்ன எழுதணும்? 8 + 1 என்ன வந்துருச்சு? டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றா வரையில் ஆப்ஷன் 1 வந்துடும்ல.
நல்லா யோசிச்சுக்க. மென்னில் ஆரம்பித்து அப்படியே வரிசையாக வருது, மென்னில் முடியணும். அப்போ உமன் 5க்கு அடுத்து என்ன வந்துடும்? உமன் 6 வந்துடும். சரியா? அடுத்து என்ன வந்துடும்? உமன் 7 வரும். அடுத்து என்ன வரும்? உமன் 8 வரும். அப்போ இதுக்கு இடையில் ஒரு மென் வரும்ல, இதுக்கு இடையில் ஒரு மென் வரும்ல, நீ கடைசியிலே மென் முடியணும். அப்போ மென் எத்தனை வருதுன்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 மென் இந்த வந்துருச்சு பாரு. அதில் 6 உமன் இது மென்ன இருக்காங்கல்ல. 9 வந்து முதல்ல 9 இடம் இருக்குது, 9 வேஸ் இருக்குது, 9 பிளேஸ்மெண்ட்டு. அதில் 6 பேரை நிறுத்தணும். ஏன்னா உமன் வந்து 8 பேர் தான். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இடையில் ஒரு மென்னை நிறுத்தணும். ஆனால் 6 பேர் தான் இருக்காங்க. சரியா சொல்கிறது? ஆனால் நம்மளுக்கு எத்தனை மென் தேவைப்படுது? 9. அப்போ 9 மென் வேணும். அப்போ 9 மென் வேணும் அப்படின்னா அதுக்காக 9 மென்னை தேட முடியாது. கொடுத்துருக்கிறது எத்தனை மென் தான்? 6 மென் தான். அப்போ இந்த 6 பேரை வந்து எப்படி மாற்றி நிறுத்தலாம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இந்த இடையில 3 ஆரோ பண்ணியிருக்கேனே, இதில் வந்து சப்போஸ் M2 கொண்டு நிறுத்தலாம், M1 நிறுத்தலாம், யாரை வேணால் நிறுத்தலாம் திருப்பி கொண்டு வந்து. தெரியுதா சொல்கிறது? அப்போ எத்தனை வரணும்? 9 கண்டிப்பாக தேவைப்படுறது. 9 மென் தேவைப்படுது. சரியா சொல்கிறது? அதை வந்து நம்ம பார்த்து நிதானமாக செஞ்சுக்கிறணும். 9 மென் தேவைப்படுது. அதை வந்து 6ல் யூஸ் பண்ணிக்கிறணும். சாய்ஸ் வந்து 6 சாய்ஸ் தான். சரியா சொல்கிறது? நம்பர் ஆஃப் வந்து 9 தேவைப்படுது, ஆனால் சாய்ஸ் எத்தனை? 6 தான். அப்படி யோசிக்கணும். ஓகேங்களா? 6 பிளேஸ்மெண்ட்டு தான். அந்த மாதிரி 6 பேர் தான் கொடுத்துருக்கு, ஆனால் 9 தேவைப்படுது நம்மளுக்கு. நம்மளோட நான் இருக்கான்னு பாரு. ஒரு கண்டிஷன் 6ன்றதை செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, மொத்தமாக எண் இருந்து 6 செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இருக்கான்னு பாரு. வந்து இது சொல்லி கொடுத்தேன்ல, 6 செலக்ட் அப்படின்னா NPR அப்படின்னு அர்த்தம். மறந்துடக்கூடாது. இதுதான் இங்கே அர்த்தம். எண்ணில் இருந்துன்னா 9 பேர் தேவைப்படுது, ஆனால் 6 பேர் தான் இங்கே இருக்குது. அதுதான் இங்கே அர்த்தம். இந்த 8 ஃபேக்டர்ன்றது உமனை குறிக்கிறது. இதை வந்து ஓப்பன் பண்ணி ஆன்சர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே நிறுத்திக்கலாம். மென்னில் ஸ்டார்ட் பண்ணி மென்னில் முடிக்கணும். அப்போ அந்த 6 மென்னை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் 8 உமனுக்கு இடையில். ஆனால் 9 பேர் தேவைப்படுது. அதை யோசிச்சுக்கோ. அப்போ ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது எத்தனை பேர் தான் இருக்கான்? 6 பேர் தான் இருக்கான். அப்போ 9P6 அப்படின்னு அர்த்தம். அப்போ 9 பேரை 6 இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். 9 இடத்துக்கு 6 பேரை என்ன செய்யணும்? ப்ளேஸ் பண்ணணும். 9 இடத்துக்கு 6 பேரை ப்ளேஸ் பண்ணணும் மாற்றி. ஓகேங்களா? மறந்துடாதான். ரைட், தேங்க்யூ. இதில் கொஞ்சம் கவனிச்சு பாரு. 11th சம்மு மொத்தம் மென் வந்து 4 கொடுத்துருக்கு. M1 M2 M3 M4. சரி, அடுத்து P1 P2 சாரிடா தம்பி, மேக்ஸ் புக்கு 4, மேத்தமெட்டிக்ஸ் 4, ஃபிசிக்ஸ் வந்து 3, கெமிஸ்ட்ரி 2, பயாலஜியா பாட்னியா என்ன கொடுத்துருக்கு? B. சரியா சொல்கிறது? அரேஞ்ச் பண்ணியிருக்கு. 2 கெமிஸ்ட்ரி 1 பயாலஜி, B1 அப்படின்னு வச்சுக்கோ. இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ 1 1 1 1. அப்போ டோட்டல் எத்தனை வந்துருச்சு? 4 ஆப்ஜெக்ட். சரியா சொல்கிறது? டோட்டல் வந்து 4. மறந்துடாத. இது வந்து கம்மிங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அதாவது டுகெதர் ஒன்று ஒன்றா மாற்றிக்கலாம். அப்போ 4 ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா சேரும்னா டுகெதர் அப்படின்னா மாற்றிக்கலாம். இதே மாதிரி இதையும் மாற்றிக்கலாம். டுகெதர், இதையும் டுகெதர்னு மாற்றிக்கலாம். இது மாற்ற முடியாது. அப்போ மொத்தமாக எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குது? 4 ஆப்ஜெக்ட். சரிதான்? இன்ட்டு இது வந்து டுகெதர் அப்படின்னு சொல்லியில் 4 ஃபேக்டோரியல், இதே டுகெதர்னு சொல்லியில் 3 ஃபேக்ட். இது வந்து 4 ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளதுரா. 1 2 3 4 அது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட். இது வந்து டுகெதருக்கு தனியாக எழுதுகிறேன். 4 ஃபேக்டோரியல். ஃபஸ்ட்டு ஒன்று மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸை மாற்றி எழுதிக்கலாம். ஃபிசிக்ஸ் புக்கையும் மாற்றி வச்சுக்கலாம் 3 ஃபேக்டோரியல். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி புக்கையும் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து பயாலஜி புக்கையும் என்ன செஞ்சுக்கலாம்? அது ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். அப்போ 4 ஃபேக்டோரியல் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணு. 6912 அப்படின்னு வருது. வேஸில் இதை அரேஞ்ச் பண்ணலாம்.
சரிங்களா? சொல்கிறது மறந்துடாத. டுகெதர் அப்படின்னு சொல்லல அது வரணும். சக்ஸஸ் அப்படின்னு சொன்னோம்ல அதே மாதிரி நான் இருக்குல்ல, அதை பார்த்துக்கோ. இந்த இப்போ M1 M2 M3யில் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்ன மாதிரி 8th செம்மில் ஃபஸ்ட்டு கணக்கோட அதில் 6 ஆப்ஷன் வந்து திருப்பி சேர்த்துருப்போம் டோட்டலோட. அப்போ இதில் வந்து நிறையா இருக்குது, 3 இருக்குது. 3 இருக்குன்னா மேக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. அது டுகெதர்னு மாற்றிக்கலாம். எக்ஸசைஸ் 4.2ல் 13th சம். நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 8. காயின் டாஸ்டு 8 டைம்ஸ்னு சொல்லலாம், அல்லது நம்பர் ஆஃப் காயின்ஸ் 8 எல்லாம் ஒன்று தான். ஒரு நாணயத்தை 8 முறை சுண்டுறதும் 8 நாணயத்தை ஒரு முறை சுண்டுதலும் ஒன்று தான். சாம்பிள் ஸ்பேஸு அப்படின்ற மாதிரி எழுதுனோம்னா ஒரு நாணயத்துக்கு என்ன வரும்? ஒன்று ஹெட்டு வரும், இல்லைனா என்ன வரும்? டெயில் வரும். ஒரு காயின்ஸுக்கு ஹெட்டு வரும், இல்லைனா என்ன வந்துடும்? டெயில் வரும். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ மொத்தம் எத்தனை தடவை டாஸ் பண்ண சொல்கிறாங்க? ஒரு காயினை 8 டைம்ஸு. அப்போ டாஸ் 1, டாஸ் 2, டாஸ் 3, டாஸ் 4, டாஸ் 5, டாஸ் 6, டாஸ் 7, டாஸ் 8. ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு விழுகிறது ஹச் டெயில் விழுகும், 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 ஹச் டெயில் விழுகும். அப்போ 2 இருக்குது மொத்தமாக, 2^8 அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சர். சரிங்களா? இதுதான் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். செகண்ட் ஒன் வந்து 6 ஹெட்டு கொடுத்துருக்கு, 2 டெயில் கொடுத்துருக்கு. 6 ஹெட்டு, 2 4 6 ஹெட்டு 2 டெயில். அப்போ டோட்டல் நம்பர் வந்து 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ரிப்பீட்டேஷன் 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். புரியுதான்னு பார்த்துக்கோ. 13ஆம் கணக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ் கண்டெய்னிங் 6 ஹெட்ஸு அண்டு 2 டெயில்ஸ் பாசிபிள் கொடுத்துருக்கனால இதை எழுதியிருக்கேன். சரியா? அப்போ மொத்தம் 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஹெட் எத்தனை இருக்குது? 6 ரிப்பீட்டேஷனுக்காண்டி. நெக்ஸ்ட் என்னது? 2ன்றது ரிப்பீட்டேஷன் டெய்லு, அதை எழுதியிருக்கேன். இதை ஆன்சரை எடுத்துட்டோம்னா 8 × 7 × 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். இது ரெண்டையும் அடிச்சிரு. இதை அடிச்சிட்டோம்னா 4 2 சார் 8 தானே. அப்போ எழுநாங்க 28 அப்படின்னு அர்த்தம். ரிக்வயர்ட் வைஸ். சரியா? சொல்கிறது மறந்துடாத. டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸசைஸ் 4.2ல் 15th சம்மில் என்ன சொல்லியிருக்கும் பாரு. 14th கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், அதை அப்புறம் கடைசியாக பார்த்துக்குறோம் தனியாக. ஓகே, குட். 15th கொஸ்டினில் வந்து நம்பர் கொடுத்துருக்கு 1 1 2 3 3 4ன்னு கொடுத்துட்டு எத்தனை டிஜிட் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு? 6 டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 6 பாக்ஸ் போட்டுக்க. 1 2 3 4 5 அப்படின்னு போட்டேன். அப்போ ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ். அப்போ இது வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும். 1s 10s 100 1000 அப்படி போகணும். சரியா? சொல்கிறது ரைட். அப்போ இது டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? 6 இருக்குது டோட்டல். சரியா? 3 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. ரிப்பீட்டேஷன் 2 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 1 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது ரிப்பீட்டேஷன். ஏன்னா எழுதையில் 1வது ஆப்ஷன் எழுதையில் இதில் 6 பாக்ஸ்லேயுமே ஒவ்வொரு நம்பரையும் போட்டோம்னா 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ரிப்பீட்டேஷன் கீழே விடணும். 1 வந்து 2 தடவை இருக்குது, 3 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் எடுத்தோம்னா 6 × 5 × 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அப்போ இதை அடிச்சிட்டோம்னா இது ஒரு 2 அடிச்சிட்டோம்னா 2 வந்துடும். அப்போ 6 × 5 × 2 × 3 6 5s are 30 30 30 × 6 6 3 18 180. அவ்வளோதான். செகண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, செகண்டில் என்ன சொல்லியிருக்கு பாரு கொஸ்டினில். how many these 6 digit numbers are even அப்படின்னு கேட்டிருக்கு. ஈவன் 6 digit நம்பர் கேட்டிருக்கு. அதே தான் பாக்ஸு 6 digit நம்பர் தான், ஆனால் ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்கான். 2 3 4 5.
ஈவன் நம்பர்னு சொல்லையில் ஒன்று 4 2ல் முடியும், இல்லைன்னா எதிலடா முடியும் 4ல் முடியும். அப்போ புரியுதா சொல்கிறது? அப்போ யோசிக்கணும் அப்படின்னா இதில் 2 நம்பர் போடலாம். மொத்தம் எத்தனை நம்பரு? 6 நம்பர். இதில் 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஃபிட் பண்ணிடலாம். ஏதாவது ஒன்றைத்தான் ஃபிட் பண்ண முடியும், 2 அல்லது 4 போட முடியும். அப்போ 6ல் ஒரு நம்பர் ஃபிட் பண்ணியாச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 2 நம்பரில் ஒரு நம்பர் போடலாம். சரியா சொல்கிறது? அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது, அதனால் 2 போட்டிருக்கேன். அப்போ இங்கே 6ல் 1 போச்சுன்னா 5 4 3 2 1. புரியுதான்னு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? டிவைடட் பை அது அப்படி எழுதணும். 1 × 2 × 3 × 4 × 5 × 2 டிவைடட் பை ரிப்பீட்டேஷன் எழுதணும்ல, 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னது 2 ஃபேக்டோரியல். 2 அடிச்சிடலாம். 2க்கு அடித்தோம்னா ஒரு 2 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 3 15 60 அப்படின்றது ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. சரியா? இதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த 2ன்றது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்க. 2 அல்லது 4 2 நம்பர்ஸ் இங்கே ஆப்ஷனில் வரும். அப்போ 6 நம்பரில் 2 ஆப்ஷன் இருக்குங்க. சரியா? ஆனால் ஒரு நம்பர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த இடத்துல, புரிஞ்சுக்கிறணும். 2 அல்லது 4 தான் இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் 2 நம்பர் எது வேணால் போடலாம்ல, அதனால் அப்படி எழுதியிருக்கேன் 2 அப்படின்ட்டு. அப்போ 6ல் வந்து ஒரு நம்பர் போயிடும் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா. 2 ப்ளேஸ் பண்ணிட்டோம்னாலும் 6 நம்பரில் ஒரு நம்பர் போயிடும், அல்லது 4 ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஒரு நம்பர் போயிடும். அப்படி அர்த்தத்தில். புரியுதா சொல்கிறது? அதனால் இந்த இடத்துல பார்த்துக்க, 6ன்னு போட்டுறக்கூடாது, 2 தான். ஏதாவது 2 ஆப்ஷன், ஒன்று 2 போடலாம், இல்லை 4 போடலாம், அவ்வளோதான். அடுத்து ஒரு நம்பர் போட்டுட்டோம்னா மிச்ச நம்பரை எப்படிலாம் அங்கிட்டு கொண்டு வர்றோம், அவ்வளோதான். சரியா சொல்கிறது? மறந்துடாத. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. தேர்டு ஒன் வந்து ஹவு many தி 6 digit நம்பர்ஸ் ஆர் டிவைசபிள் பை 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. 4 அப்படின்னு சொன்னோம்னா பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா கடைசியில் என்னென்ன நம்பர் வந்தால் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியணும். கடைசியில் என்னென்ன நம்பர் வந்தால் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும்ல. இப்போ வந்து அப்படி போடுறோம், கடைசி நம்பரை மட்டும் காட்டுறேன். அதே மாதிரி கடைசி நம்பரை மட்டும் காட்டுறேன். சரி, 3 பாக்ஸ் போட்டிருக்கேன். எப்படி இங்கே வந்து இந்த 2 நம்பரில் 12 யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா 12 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று இது டிவைட் ஆகும், 32 டிவைட் ஆகும். சரிதானே? அடுத்து என்ன வந்துடும்? 32க்கு அடுத்து என்ன வரும்? இன்னொன்று வேறு எதுவும் 2 4 போடலாம்ல. 6×24 4ஆல் டிவைட் ஆகும். இது ஃபுல்லாக 4ஆல் டிவைட் ஆகிற எண்டு. சரியா சொல்கிறது? ரைட். அப்போ இதுக்கு எழுதுனோம்னா 4 ஃபேக்டோரியல். சரியா? 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 × 1. இது ரெண்டும். இதுலேயும் அதே மாதிரி 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 × 1 தான். அதே மாதிரி இதுக்கு எழுதையில் பார்த்துக்கோ. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிட்டு ரிப்பீட்டேஷனில் வந்து 3 3ன்னு வரனால இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் கீழே போட்டிருக்கோம்ல 2 ஃபேக்டோரியலுக்கு அர்த்தம் வந்து 3 3 அப்படின்றதுனால அப்படி போட்டிருக்கோம். இந்த செகண்ட் ஒன்றில் வந்து 2 ஃபேக்டரியல் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா 1 1க்கு போட்டிருக்கேன். ஏன்னா 2 நம்பர் இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் 1 1 ரிப்பீட்டேஷன் ஆகுது. இந்த இதில் பாருவேன், கடைசி ஒன்றில் வந்து 4 ஃபேக்டரியல் போட்டுட்டு டிவைடட் பை 2 ஃபேக்டரியல் இன்ட்டு 2 ஃபேக்டரியல் போடலாம். ஏன் சார் போடுறீங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் இருக்குது. ஏன் சார் போடுறீங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் இருக்குது அப்படின்னா இதில் இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா 1 1 மிச்ச நம்பர் இருக்குது, 3 3 மிச்ச நம்பர் இருக்குல்ல. இந்த பாக்ஸில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு, அங்கிட்டு உள்ள பாக்ஸில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு நான் கடைசி 2 பாக்ஸை மட்டும் யூனிட் பிளேஸையும் 10th பிளேஸையும் வச்சு சொல்கிறேன். 4ஆல் டிவைட் ஆகிறது அந்த கடைசி 2 நம்பரை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கீழே போட்ட 2 ஃபேக்டோரியல்னால் தெரிஞ்சுக்கிறணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து ஏன் 2 ஃபேக்டோரியல் போட்டோன்னா 2 3 இந்த பாக்ஸில் போட்டுக்கலாம், பேலன்ஸ் பாக்ஸில், இங்கிட்டு உள்ள பாக்ஸில். புரியுதா சொல்கிறது? ஏன்னா 6 digit நம்பரில் இதுலேயும் 2 ஃபேக்டோரியல் வரும். ஆனால் இதை பொறுத்த மட்டும் 2 ஃபேக்டோரியல் அகெயின் 2 ஃபேக்டோரியல் வரும். ஏன்னா இது ஒரு 2 1 இருக்குது, 2 3 இருக்குது. அதனால் கீழே இன்ட்டு 1 × 1. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் என்ன வரும்? 12 வந்துடும். அடித்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 12 வந்துடும். தேர்டு ஒன்றுக்கு ஆன்சர் வந்து 6 வரும். அப்போ டோட்டலாக மூணையுமே ஆட் பண்ணோம்னா
மூணையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 12+6 ஈக்குவல் டு 30 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ நிதானமாக. ஓகே.